ஸோ அப்பிஜி எதுக்காக அப்படின்னா ஒரு கேட்வே மாதிரி ஓகேங்களா உங்க அப்ளிகேஷனுக்கு. இன்கேஸ் வந்துட்டு எனக்கு ஒரு இன்கமிங் ரெக்வஸ்ட் வருதுன்னு வைங்களேன், யூசர்கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டாவே கொண்டு போயிட்டு உங்க கிளவுட் ரன் யூஆர்எலுக்கு அப்படியே அனுப்பிச்சு விட மாட்டாங்க ரெக்வஸ்ட். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா அப்பிஜியில வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்வேல வந்துட்டு என்னோட யூஆர்எல் கொடுத்து பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அந்த யூஆர்எல் ஸ்வாகர் ஓகேங்களா, ஸ்வாகர்னு ஒன்று இருக்கும். அதுல வந்துட்டு எந்த மாதிரி ரெக்வஸ்ட் வரப்போகுது, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரப்போகுது, என்னென்ன எண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, என்டையர் டீடைல்ஸ் அந்த ஸ்வாகர் அதை கொடுத்து அப்பிஜியில பப்ளிஷ் பண்ணிடுவோம். இதுதான் என்னோட கிளவுட் ரன் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிப்போம். அப்பிஜி இன்னொரு ஒரு யூஆர்எல் உங்களுக்கு கொடுக்கும், அதான் அப்பிஜி யூஆர்எல். இந்த அப்பிஜி யூஆர்எல் தான் வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுப்போம். ஓகேங்களா, இந்த நார்மலா google.com இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதை மாதிரி ஒரு யூஆர்எல் வந்துட்டு அப்பிஜி உங்களுக்கு அதை கஸ்டமருக்கு கொடுக்கவும் எப்பெல்லாம் அப்பிஜி யூஆர்எல் கஸ்டமர் ஹிட் பண்றாங்களோ அப்பிஜி வந்துட்டு அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே மேப் பண்ணி வச்சிருக்கோம். அது கொடுத்த யூஆர்எலையும் உங்க அப்ளிகேஷனோட கிளவுட் ரன் யூஆர்எலையும் மேப் பண்ணி வச்சிருக்கோம். உங்க கிளவுட் ரன் யூஆர்எலுக்கு வந்துட்டு டிராஃபிக்கை அனுப்பிச்சிடும். ஓகேங்களா, அப்பிஜியோட இது என்னன்னா வர்ற இதை வந்துட்டு செக் பண்ணும். வர்ற ரெக்வஸ்ட் வந்துட்டு கரெக்டா வருதா, டோக்கன்லாம் கரெக்டா வருதா. அப்பிஜி பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு இந்த கிளைண்ட் ஐடி இருக்கிற டோக்கனை மட்டும்தான் நீ உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கிளைண்ட் ஐடியை வந்துட்டு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அப்படியே ரீடைரக்ட் பண்ணி உங்களோட கிளவுட் ரன் யூஆர்எல், இல்லைன்னா அங்கேயே பிளாக். இது போக வந்துட்டு அப்பிஜில வந்துட்டு நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட்டும் நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஒரு செகண்டுக்கு வந்துட்டு எனக்கு கன்கரண்ட் ரெக்வஸ்டா லோடு வந்துட்டு எனக்கு ஒரு 300 தான் வரணும், இல்லை 1000 தான் வரணும், 2000 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பிஜி கேட்வேல மென்ஷன் பண்ணிக்கலாம். AWT டோக்கன்ல என்ன கிளைண்ட் ஐடி இருக்குதுன்றதை அது செக் பண்ணும். நீங்க ஃபர்ஸ்ட் அப்பிஜி பப்ளிஷ் பண்ணும்போது இந்த கிளைண்ட் ஐடியில இருந்து வர்ற ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் நீங்க அலோவ் பண்ணணும்னு நான் கொடுக்குறேன். அப்போ அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கிளைண்ட் ஐடி AWT டீகோட் பண்ணா அதுல கிளைண்ட் ஐடி, அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கிளைண்ட் ஐடி வந்துச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா பிளாக் பண்ணிடும். ஃபுல்லா உங்க அப்ளிகேஷனுக்கே அனுப்பிச்சுடாது.